வணக்கம் நண்பர்களே. செடி வளர்க்குறவங்களாகட்டும், மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களாகட்டும், அவங்களோட நினைவுகளும் அவங்களோட செய்கையும் எப்போ பார்த்தாலும் செடியை பற்றினதாகவே இருக்கும். செடிகள் வளர்க்கும்போது முக்கியமானது அதுக்கு எப்படிப்பட்ட உரங்கள் நம்ம கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி தான் நினைக்கிறோம். உரங்கள் எப்பொழுதுமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்க வேண்டுமான்றது எப்பொழுதுமே நமக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க்காகவும் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முந்தைய என்னோடய மாடி தோட்டத்தில் வந்த ஒரு சில காரியங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த தூதுவளை செடியை வளர்த்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அழகாக முத்து முத்தாக பெரிய பெரிய காய்கள் கிடச்சிது. அந்த காய்கள் பழங்கள் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் செரி டொமேட்டோஸ் போலவே இருந்தது. கொஞ்சம் தான் சின்ன சைஸ். இந்த மாதிரி விதைகளை நம்ம சேகரித்து விற்றுக்கொண்டா ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ். மற்றவங்களுக்கும் இந்த முக்கியமான விதைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா என் மாடி தோட்டத்தில் வந்த பிரியாணி இலை தான் இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பிரியாணி இலைகளில் நிழலில் காய வைக்கும்போது இப்படி கலர் மாறாமல் இருக்குது. கலர் மட்டும் இல்லை, அதோட மனமும் நல்லா இருக்குது. இப்போ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொண்டு நம்ம மாத கணக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை மஞ்சள் வளர்ப்பில் எனக்கு இப்படி 3 தட்டு நிறையா கிடச்சிது. கிழங்குகளும் நிறைய கிழங்குகள் நல்ல பெரிய பெரிய சைஸில் இருந்தது. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம், நம்மளால் கூட இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு. ஒரே தாங்க முடியாத சந்தோஷந்தான் போங்க. அதனால் இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் எடுத்து நன்றாக கழுவி அதை வேக வச்சு அப்புறம் இப்போ நான் வெயிலில் காய வச்சுட்டுருக்கிறேன். காயிருக்கு எப்படியும் ஒரு 3 to 4 days ஆகும். நல்லா காய்ந்த பிற்பாடு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி மஞ்சத்தூளை நம்ம பர்சனல் யூஸ்க்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மஞ்சத்தூளில் ஸ்பெஷலாக ரொம்ப கோல்டெல்லாம் இருக்கும்போது இதை நம்ம பாலில் போட்டு குடிக்கும்போது உடனடி ரிலீஃப் கிடைக்கிது. அடுத்ததை பைனாப்பிள் வாங்கிட்டு வந்த பிற்பாடு பைனாப்பிள் சாப்பிட்ட பிறகு அந்த மேலே இருக்கிற இலைகளை தூக்கி போட மனசு இல்லாமல் இதையும் வளர்க்கலாமேன்னு சொல்லி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் இப்படி அழகாக வேர் விட்டு வந்தது. அதையும் கீழே யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு சிமெண்ட் பக்கெட்டில் இப்படி நட்டி வச்சுருக்கேன் உரங்கள் போட்டு. இந்த முளைவிட்ட சக்கரவள்ளி கிழங்க எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. ரொம்ப நாட்களாக சக்கரவள்ளி கிழங்க வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குரிய நேரம் வரலை. இப்படி கிழங்குகள் கிடைத்ததும் டக்குன்னு நம்ம மண்ணை சரிப்படுத்தி, ஆல்ரெடி இருந்த மண் தான், அதில் இன்னும் கொஞ்சம் உரங்களெல்லாம் கலந்து மண்ணை என்ரிச் பண்ணிவிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்க நட்டு வைத்தேன். பார்க்கலாம் எத்தனை நாட்களுக்கு இது வளருதுன்னு சொல்லி. இப்படி தான் எது கிடைச்சாலும் அதை நம்ம வளர்த்து பார்க்கலாமான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது. அதே போல் உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உரங்களை எப்போ பார்த்தாலும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்க வேண்டுமான்னு பார்க்கும்போது அப்படி இல்லைன்றது டெஃபினட்டாக நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது எப்படியும் 10-15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வீடுகளில் இந்த முருங்கை தலையை யூஸ் பண்ணுவோம். அதில் டெண்டரான இலைகளையெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் முத்தின இலைகளெல்லாம் குப்பையில் தான் போடுறோம். அந்த மாதிரி நேரங்களில் அதை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து அதை நல்லா டைல்யூட் பண்ணி மாலை வேளைகளில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த முருங்கை இலை எக்ஸ்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. மண்ணுக்கு வேண்டியதும் செடிகளுக்கு வேண்டியதும். அதனால் தாராளமாக செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸ்பெஷலாக விதைகளை விதைத்திருக்கும்போது இந்த உரத்தை நம்ம கொடுக்கும்போது விதைகள் நல்ல முளைப்பு திறனோடு முளைக்கும். அதே நேரத்தில் பார்க்கும்போது இதில் இருக்கிற பொட்டாசியம் பனானாவில் இருக்கிற பொட்டாசியத்தை காட்டிலும் மிக அதிகமாக இருக்குது. அதனால் தூக்கி போடுறத இப்படி வேஸ்ட் பண்ணாமல் உரமாக செடிகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு நம்ம பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்படி நம்ம வீட்டில் தயார் பண்ணுற சில உரங்களை வைத்து மண்ணை நம்ம ஈஸியாக என்ரிச் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகிற பொருட்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படிப்பட்ட உரத்தை தயாரித்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இலை செடி கொடிகளை நம்ம வெட்டும்போது அதை காய விட்டு அதை நல்லா எரிய விட்டு இப்படி சாம்பலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது தென்னை மட்டைகளெல்லாம் போட்டு தண்ணீர் சூடு பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து இப்படிப்பட்ட சாம்பலை வாங்கி நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். சாம்பலில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு நமக்கு தெரியும். எறும்புகளை கூட இந்த சாம்பல் கட்டுப்படுத்தும். அதனால் இதை நம்ம சேர்த்து வைத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரயோஜனப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீடுகளையும் வாழைப்பழம் முட்டையோடு தினம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வெயில் காலங்களில் அந்த வாழைப்பழத்தோட்லையும் முட்டையோடையும் நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
அடுத்ததாக பார்த்தோம்னா பூண்டு தோலும் வெங்காயத்தோலும் நிறையா வாங்கும்போது இப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதையும் நம்ம காய வைத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் இதெல்லாம் மக்கி தான் செடிகளுக்கு உரமாகும். ஆனால் கம்போஸ்டிங்குன்ற ப்ராசஸ் சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாகவும் இருக்குது, இடமில்லாமலும் இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் இப்படி நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைத்து கொண்டால் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். நன்றி, வணக்கம்.